வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சியவதிகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் மாதத்தினோட 27, 28, 29, 30, 31 ஒரு 5 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் செய்கிறோம். ஸோ நாளையிலேருந்து செப்டம்பர் மாதம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதையுமே வந்துட்டு 1 வீக்குள்ளே உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸனுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலகின் டாப் 10 வாகன உற்பத்தி பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இது. அதாவது வந்து அதிக அளவில் வந்து இந்த வாகன உற்பத்தி மதிப்பு கொண்ட, ஓகேங்களா, அதாவது நாட்டினுடைய அதிக சந்தை மதிப்பு கொண்ட வாகனங்கள் உற்பத்தி இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து இது வந்து முதலிடம் பிடித்திருக்கிறது அப்படின்ற ஒரு பட்டியல் தான். ஓகேங்களா? இதில் வந்து எது முதலிடம் பிடித்திருக்குது அப்படின்னா டெஸ்லா. ஓகேங்களா? டெஸ்லா என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட $711 பில்லியன் அளவிற்கு அவர்களுடைய வர்த்தகம் இருப்பதாக நம்மளுக்கு தெரிகிறது. அதற்கு அடுத்த இடத்துல டொயாட்டா வந்துட்டு 307 பில்லியன் அளவிற்கு வந்து இருக்குது. பிஒய்டி கம்பெனி அப்படின்றது 92 பில்லியன் அளவிற்கு இருக்குது. இந்தியாவை சார்ந்த டாடா மோட்டார்ஸ் $51 பில்லியன் அளவிற்கு, அதாவது இந்திய மதிப்பில் 4.27 லட்சம் கோடி அளவில் இந்த பட்டியலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம தெரிந்து கொண்டது உலகினுடைய டாப் 10 வாகன உற்பத்தி பட்டியலில் முதலிடம் டெஸ்லா பிடிச்சிருக்குது, $711 பில்லியன். ஓகேங்களா? ஸோ இரண்டாவது கொஸ்டின், சமீபத்தில் சிங்கப்பூர் இந்தியா இடையான அமைச்சர்கள் அளவிலான 2வது வட்டமேசை கூட்டம் என்பது எங்கே நடைபெற்றுச்சு? ஓகேங்களா? சிங்கப்பூரில் தான் நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா? இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான இந்த அமைச்சர்களினுடைய வட்டமேசை மாநாடு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் இந்தியாவின் சார்பில் நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், பியூஷ் கோயல், அஸ்வினி வைஷ்ணவ், இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இதில் வந்து இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையக்கூடிய வர்த்தகம் குறித்தும் எப்படியெல்லாம் இதை கொண்டு போகலாம், இவர்களுக்கு கொடுத்த பல்வேறு திங்ஸ் குறித்து வந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது குறித்து தான் இந்த மாநாட்டில் அதிக அளவில் டிஸ்கஸ் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் யார்? 2024 ஆண்டிற்கான தேசிய விருது பெறக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கோபிநாத் அவர்கள், ஆர் முரளிதரன் அவர்கள், 2 பேர்த்திற்குமே வந்துட்டு தேசிய நல்லாசிரியர் விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் இருப்பார் இல்லையா, ராதாகிருஷ்ணன், அவருடைய பிறந்தநாள் வந்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு இந்த தேசிய நல்லாசிரியர் விருது என்பது ஆண்டுதோறும் வந்துட்டு மாணவர்களுக்கான புது புது வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறது, அவங்க ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான ஐடியாலஜிஸை கண்டுபிடிக்கிறவங்க, மாணவர்களினுடைய முன்னேற்றத்தை அடைய வைக்கிறவங்க, ஒரு 100% தேர்ச்சியை வந்து கொடுக்குறவங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த தேசிய நல்லாசிரியர் விருது என்பது வழங்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கு வந்து ஆர் கோபிநாத் அவர்களுக்கும் ஆர் முரளிதரனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆர் கோபிநாத் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ராஜாகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குடியாத்தம் வேலூரை சார்ந்தவராகவும், ஆர் முரளிதரன் டிவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி லட்சுமிபுரம் மதுரையை சார்ந்தவராகவும் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டது தேசிய நல்லாசிரியர் விருது யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது? ஆர் கோபிநாத் அவர்களுக்கும் ஆர் முரளிதரன் அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 2024 ஆண்டு பாரா ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டிற்கான பாரா ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறுகிறது? நம்மளுக்கு நன்றாக தெரியும், பிரான்சினுடைய பாரிஸில் தான் நடைபெறுகிறது. 17வது எடிஷன் ஆகஸ்ட் 28 தொடங்கி செப்டம்பர் 8 வரை நடக்கப் போகிறது. கிட்டத்தட்ட 169 நாடுகள் வந்து இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. 4400 போட்டியாளர்கள், 22 விளையாட்டுகள், 549 பிரிவுகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் இந்தியாவை சார்ந்த எத்தனை பேர் பங்கு பெறுறாங்க அப்படின்னா 84 பேர் வந்து இந்தியாவை சேர்ந்த அணியிலிருந்து பங்கேறுறாங்க. அமித் அன்டில் அண்ட் பாக்கிய ஸ்ரீ ஜாதவ் அவர்கள் இந்தியாவை முன்னெடுத்து செல்கிறாங்க இந்த போட்டிகளில். ஓகேங்களா? ஓகே, இது வந்து தொடக்க நிகழ்வுகள் வந்து பிளேஸ் டி லா கான்கோர்ட் அப்படின்ற இடத்துல இதனுடைய தொடக்க நிகழ்வுகள் அப்படின்றது வந்து நடக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதில் சில பதக்கங்களையும் பார்த்துடலாம். அந்த ஃபஸ்ட்டு டேயில் நடந்தது. ஓகேங்களா? ஸோ 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஷூட்டிங் ஸ்டாண்டர்ட் SHOMல அவனி லெக்கரா தங்கம் வாங்கியிருக்கிறாங்க, 249.7 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. மோனா அகர்வால் வெண்கலம் வாங்கியிருக்கிறாங்க, 228.7 புள்ளிகள். மகளிர் 100 மீட்டர் தடகள போட்டியில் பிரீத்தி பால் வெண்கலம் வாங்கியிருக்கிறாங்க, 14.21 வினாடிகளில். பாரா ஒலிம்பிக் ட்ராக் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியராக இவங்க இருக்கிறாங்க. ஹைப்பர்டோனியா, அட்டாக்சியாஸ், பெருமூளை வாதம் போன்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க இருந்திருக்கிறாங்க, அட்டாக் பண்ணியிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வென்று இவங்க இந்த வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 5வது வினா நம்ம பார்க்கலாம்.
2024ஆம் ஆண்டிற்கான இந்தியாவினுடைய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டிற்கான இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னா கௌதம் அதானி அவர்கள், 2ஆம் இடம் முகேஷ் அம்பானி அவர்கள், 3ஆம் இடம் ஷிவ்நாடா அவர்கள். ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கௌதம் அதானி அவர்கள் அதானி குழுமத்தை சார்ந்தவர். கிட்டத்தட்ட இவருடைய சொத்து மதிப்பு 11.6 லட்சம் கோடியாக இருக்கிறது. 2வது முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் குழுமத்தை சார்ந்தவங்க. இவர்கள் 10.14 லட்சம் கோடியாக இருக்குது. 3வது இந்த ஷிவ்நாடார் HCL ஓகேங்களா கம்பெனி இருக்குது இல்லையா, ஸோ அது 3.14 லட்சம் கோடியாக இருக்குது. இந்தியர்களில் 100 கோடிக்கு மேல் சொத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் 1539 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹூர் நிறுவனம் தான் இந்த பட்டியலை வெளியிடுவாங்க. அவங்க குறித்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்திய அளவில் பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது கௌதம் அதானி அவர்கள், முகேஷ் அம்பானி 2வது, சிவ்நாடா அவர்கள் 3வது. ஓகேங்களா, அதுவே பெண்களில் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னா ராதா வேம்பு அவர்கள் 47,500 கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 20 வயதிற்கு உட்பட்டவர்கள் பட்டியல் பிரிவில் ஜெப்டோவினுடைய விநியோக செயல் இணை நிறுவனான கைவல்யா ஹொவாரா மற்றும் ஆதித் பலிச்சா அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பணக்காரர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நகரங்களில் மும்பை, புதுடெல்லி, ஹைதராபாத் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பணக்காரர்கள் பார்த்துருக்கோம், பெண்கள் பிரிவு பார்த்துருக்கோம், அதிகம் வசிக்கக்கூடிய நகரங்கள் பார்த்துருக்கோம், 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, 6வது கொஸ்டின், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற இருக்குது? ஷாங்காயினுடைய ஒத்துழைப்பு அமைப்பு எங்கு மாநாடு? SOC மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அது எங்கு நடைபெற இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதத்தில்? அக்டோபர் மாதத்தில் நடைபெற போகிறது. இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே தான் நடைபெறுகிறது. அரசு தலைவர்கள் குழு பாகிஸ்தான் அந்த அவங்கெல்லாம் இணைந்து இதை நடத்துகிறாங்க. இதில் யாரெல்லாம் உறுப்பு நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், பெலாரஸ். ஓகேங்களா, 2001ஆம் நாடு தான் சீனா இந்த பட்டியலில் இணைந்துச்சு. ஓகேங்களா, இதற்கு பாகிஸ்தான் தான் இந்த ஆண்டு என்னது தலைமை ஏற்க இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் சங்கு வளையல் என்பது கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம தினந்தோறும் பார்த்துட்ருக்குறோம். பல்வேறு இடங்களில் தமிழக அரசினுடைய சார்பில் இந்த அகழாய்வு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதத்தில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த சங்கு வளையல் என்பது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொற்பனை கோட்டை அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சப்பட்டிருக்குது. இங்கே 3ஆம் கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இங்கே தொழில் கூடம் அலங்காரம் செய்து மெருகேற்றும் பணி நடைபெற்ற இடங்களில் இந்த வளையல் என்பது இப்போ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, 8வது கொஸ்டின், சமீபத்தில் தமிழக அரசு எத்தனை அமெரிக்க நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்குது? ஓகேங்களா, தமிழக அரசு எத்தனை, அதாவது நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு இந்த நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், முதலீட்டு ஒப்பந்தங்களை ஈர்க்கும் வகையில் பயணம் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அப்போ முதல் கட்டமாக எத்தனை நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னா 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறார். அது என்னென்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 900 கோடி முதலீட்டில் 4100 பேருக்கு இதன் மூலமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நோக்கியா நிறுவனம், சென்னை புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம். இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது போபால் ஹோல்டிங்ஸ் நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவுக்கான மேம்பாட்டு வளர்ச்சி மையம். அடுத்தது ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனம், கூலூர் சோவை செமிகண்டக்டர் உபகரணங்களுக்கான தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி வசதி கொண்ட ஒரு நிறுவனம். அடுத்தது மைக்ரோசிப் நிறுவனம் செமிகண்டக்டர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்துடன் இணைந்து. அடுத்தது இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் மதுரை தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம். ஓகேங்களா, இவங்க அப்ளைடு மெட்டீரியல்ஸ் சென்னை செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் உபகரணங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களோட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது 9வது கொஸ்டின், பால்கர் அப்படின்ற மாவட்டத்தில் எத்தனை கோடியில் வத்வான் துறைமுக திட்டம் அமைக்கப்பட இருக்குது? பால்கர் அப்படின்ற மாவட்டத்தில் எத்தனை கோடியில் இந்த வத்வான் அப்படின்ற துறைமுக திட்டம் அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 76,000, ஆப்ஷன் டி 76,000 கோடி அளவில் இந்த இடத்துல ஒரு துறைமுக திட்டம் என்பது
அமைக்கப்பட இருக்குது. இதற்காக பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. சரி சார், இந்த பால்கர் என்பது எங்கே இருக்கிறது அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்ற பகுதியில் தான் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகம் அல்லது சர்வதேச கப்பல் வழித்தடங்களுக்கான நேரடி இணைப்பு இதில் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1560 கோடி மதிப்பிலான 218 மீன்பிடி திட்டங்களுக்கும் அடிக்கல் இதன் மூலமாக நாட்டப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். மாவட்ட நீதித்துறையினுடைய தேசிய மாநாடு எங்கே நடைபெற்றது? மாவட்ட நீதித்துறையினுடைய தேசிய மாநாடு என்பது எங்கே நடைபெற்றிருக்குது அப்படின்னா டெல்லி. மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாடு டெல்லி. பிரதமர் மோடி கலந்திருக்கிறாரு. தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அவர்களும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார் அப்படின்றது கூடுதல் தகவலாக நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின். தெற்காசியாவில் முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் எங்கே நடைபெற இருக்குது? ஓகேங்களா? தெற்காசியாவினுடைய முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா கார் பந்தயம் வந்துட்டு சென்னையில் நடைபெற இருக்குது. கிட்டத்தட்ட 3.7 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது இதனுடைய பாதை. இது தமிழ்நாட்டு விளையாட்டு ஆணையம் சார்பில் நடத்தப்படுகிறது. நம்மளுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இது வந்து இனாகிரேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 2 நாள் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அடுத்தது 12. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மாசு கட்டுப்பாடு கப்பல் என்பது எது? ஓகேங்களா? உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மாசு கட்டுப்பாடு கப்பல் என்பது எது அப்படின்னா GSL யார்டு 1267. GSL யார்டு 126. இது இந்திய கடலோர காவல்படையுடையது. கோவா ஷிப்யார்ட் நிறுவனத்தின் மூலமாக இது வந்து இருக்குது. இது கிட்டத்தட்ட 72% பார்த்திங்கன்னா 2500 கோடி. ஓகேங்களா? 2500 கோடி முதலீட்டில் இது வந்து செய்யப்பட்டது. 72% வந்து இதனுடைய பகுதிகள் பாகங்கள் வந்து என்ன அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதாக இருக்குது. இது கடல் சூழலை வந்து பாதுகாப்பது மற்றும் வந்துட்டு மாசுபாட்டை வந்து இது தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வகையான கப்பல் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து இந்த மாசுபடுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதனுடைய பகுதிகளும் வந்து ஒரு 72% அளவிற்கு என்ன அப்படின்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது தான். 13வது கொஸ்டின். 1 ஜிகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தியை எட்டிய முதல் மத்திய பொதுத்துறை நிறுவனம் எது? 1 ஜிகாவாட் சூரிய மின் சக்தி உற்பத்தியை எட்டிய முதல் மத்திய பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா NLC இந்தியா. ஓகேங்களா? NLC இந்தியா நிறுவனம் தான் முதல் முறையாக 1 ஜிகாவாட் சூரிய மின்சக்தியை வந்துட்டு எட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்கே அமைந்திருக்கிறது என்பதால் தெலுங்கானாவில். ஸோ கிட்டத்தட்ட மத்திய பொதுத்துறை நிறுவன திட்டத்தின் 200 மெகாவாட் சூரிய ஒளி மின்சக்தி 25 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து என்ன அப்படின்னா கிடைத்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 14. எந்த மாநிலத்தில் திருமணம் விவாகரத்தை முஸ்லீம்கள் பதிவு செய்தே கட்டாயமாக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்குது? ஓகேங்களா? எந்த மாநிலத்தில் திருமணம் விவாகரத்தை முஸ்லீம்கள் வந்து என்ன அப்படின்னா திருமணம் மற்றும் விவாகரத்து ரெண்டையுமே வந்து கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்தில் வந்து இதை இது கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேங்களா? அஸ்ஸாம் முஸ்லீம்கள் தான் இதை வந்து கட்டாயப்பதிவு 2024 செய்யணும் அப்படின்ற ஒரு சட்டம் விட்டுருக்கிறாங்க. அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா அவர்கள். ஆளுநர் யார்? லக்ஷ்மண் ஆச்சாரியா அவர்கள். தலைநகரம் எது அப்படின்னா திஸ்பூர் அப்படின்றது. ஓகேங்களா? 15வது கொஸ்டின். தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் இந்தியாவில் அமையும் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழக வளாகம் எது? ஓகேங்களா? வளாகம் எது அப்படின்னா சவுதாம்ப்டன் பல்கலைக்கழகம், பிரிட்டன். ஓகேங்களா? சவுதாம்ப்டன் பல்கலைக்கழகம் பிரிட்டனில் இருக்குது. ஸோ இது தேசிய கொள்கையின் கீழே இது வந்து அமைய இருக்கக்கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழக முதல் பல்கலைக்கழகம். ஓகேங்களா? இது பல்கலைக்கழக மானியக்குழு இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவினுடைய டீக்கின் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இதனுடைய கிளை வளாகங்கள் வந்து கிஃப்ட் நகர் குஜராத்தில் இருக்குது அப்படின்ற, அதாவது குஜராத்தில் இருக்கிறதுடைய இதனுடைய ஒரு கிளைகள் வந்து இந்த ஆஸ்திரேலியா டீக்கின் பல்கலைக்கழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து என்ன அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டது நார்மலாக இருக்கக்கூடியது. இந்த சவுதாம்ப்டன் பல்கலைக்கழகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ஏற்றுக்கொண்டது 2020 தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா? ஸோ 16வது கொஸ்டின். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது? ஓகேங்களா? ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பை போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது அப்படின்னா சீனாவில் தான் நடைபெற்று வருகிறது. ஓகேங்களா? ஹூலுன் புயிர் நகர் அப்படின்ற இடத்துல செப்டம்பர் 8 17 வரை வந்து நடக்க இருக்கிறது. இது இந்திய ஆடவர் அணி வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 18 பேர் வந்து
பங்கு பெற போகிறாங்க. 18 அப்படின்றது இல்லை, நீங்கள் எழுதிக்கிங்க. 18 பேர் கொண்ட அணி வந்து பங்கேற்கிறாங்க. இதில் கோல் கீப்பர் வந்து கிறிஸ்டன் பகதூர் பதக்கு, கேப்டன் மன்பிரீத் சிங். இதோட வந்து ஸ்ரீஜேஷ் என்பவர் வந்து ஓய்வு செய்யப்படி இருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இவரோட ஜெர்சி 16 கூட வந்து சமீபத்தில் நம்ம பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸில், அந்த அங்கீகாரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. நடப்பு சாம்பியன் இந்த இதில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் இதில் வந்து தற்பொழுதைய நடப்பு சாம்பியனாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 17வது கொஸ்டின், மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைமை இயக்குனர் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய பாதுகாப்பு படை தலைமை நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஓகேங்களா, ராஜ்வீந்தர் சிங் பட்டி அவர்கள் தான். ஓகேங்களா, இவர் பீகார் காவல்துறை தலைவர் மற்றும் சில நியமனங்கள். சதீஷ்குமார் பார்த்தோம்னா ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி நியமனம் செஞ்சுருக்கிறாரு. முதல் தலித் தலைவராக இவர் இருக்கிறார். ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை அதிகாரி ஜெயவர்மா சின்ஹா வந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு. தஜ்லித் சிங் சௌத்ரி அவர்கள் எல்லை பாதுகாப்பு படையினுடைய தலைமை இயக்குநராக வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, 18வது கொஸ்டின், என்ன சார் வேகமாக போகிறீங்களே அப்படின்னு பார்த்து நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து 5 நாளுக்கு அப்படிங்கனால நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருக்கிறது. ஓகேங்களா, சரி ஓகே. 18வது கொஸ்டின், கூட்டுறவு சங்கங்கள் வழங்கக்கூடிய சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அறிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன அப்படின்றது தான். பெயரும் கூட்டுறவு செயலி தான். ஓகேங்களா, பெயரும் என்ன அப்படின்னா கூட்டுறவு செயலி தான். இதன் மூலமாக அந்த கடன்கள், எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ மருந்தகங்கள் இருக்குது, நியாய விலைக் கடைகள் என்னென்ன பொருள்கள் இருக்குது போன்ற விஷயங்களாக இந்த கூட்டுறவு செயலி அப்படின்ற செயல்கள் மூலமாக இருவருமே பார்த்து கொள்ளும் வகையில் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது, டிசைன் செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது? மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னா ஐக்கிய நாடு அமீரகம் கிடையாது, UAE நாடு. ஓகேங்களா, அமெரிக்க ஐக்கிய அமீரகம் அது வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா, துபை ஷார்ஜால் நடைபெறுகிறது 9வது எடிஷன். ஜஸ்ட் வந்து இதை மட்டும் நம்ம தெரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்தது 20வது கொஸ்டின், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் முதல் மாநிலமாக இணைந்துள்ள மாநிலம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா வந்து இணைந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது 2004 மற்றும் அதற்கு பின்னால் பணியில் சேர்ந்தவர்கள் இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து இவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. முதல் மாநிலமாக இதில் மகாராஷ்டிரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்த 21, குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான 5 நாள் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெறுகிறது? குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான சர்வதேச 5 நாள் மாநாடு வந்து எங்கே வந்து நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தரமணியில் தான் வந்து இது நடைபெறுகிறது. இது வந்து சென்னை IIT சார்பில் நடக்குது. 1992 முதல் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் நடந்துச்சு. இப்போ வந்து சென்னையில் நடக்குது. ஓகேங்களா, இது வந்து முதல் முறையாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இந்தியாவில் நடக்கிறது. இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, இந்தியாவில் தேசியம் குவாண்டம் கம்ப்யூட்டரினுடைய மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. 6000 கோடி ரூபாய் இதற்காக என்ன அப்படின்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து என்ன அப்படின்னா கிளாசிக் வகை கணினிகளை விட குவாண்டம் கணினி வேகமானது என்பதை வந்து விரிவுபடுத்த இருக்கிறாங்க. மேலும் வந்து வங்கி பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பு அம்சம் குறித்தும் இதில் வந்து தெளிவுபடுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சமீபத்தில் நாஸ்காம் அப்படின்ற அமைப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனுடைய புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஓகேங்களா, இந்த நாஸ்காம் அமைப்பினுடைய புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த சிந்து கங்காதரன் அவர்கள். ஓகேங்களா, சிந்து கங்காதரன் அவர்கள். இவர்கள் உலகளாவிய திறன் மையங்களுக்கான தலைவர். ஓகேங்களா, ஸோ இந்த நாஸ்காம் அப்படின்றதனுடைய விரிவாக்கம் பார்த்து வச்சுங்க, சம்டைம்ஸ் கேட்கலாம். நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படின்றது நொய்டா அண்ட் புதுடெல்லி 1988. ஓகேங்களா, அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் என்பது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பதா 2023 நவம்பர் 4. ஓகேங்களா, 2023 நவம்பர் 4 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் என்பது. ஓகேங்களா, 30 நிமிடங்கள் கடைந்தால் வந்து நம்ம நடந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சர்க்கரை நோயாக இருக்கட்டும், உயர் ரத்த அழுத்தம் பிபியாக இருக்கட்டும், இதய நோய்கள், புற்றுநோய் என பல்வேறு தொற்றா நோய்கள் ஏற்படாமல் இருக்கும், முன்கூட்டியே தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுதோறும் 4 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதன் மூலமாக உயிரிழப்பதாகவும் வந்து நடக்காமல்
நடக்காமே இருக்கிறனால உயிரிழப்பதாக வந்து WHO வந்து சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஆண்டுதோறும் வந்து 70,000 பேர் உயிரிழப்புறாங்க இந்த தொற்றா நோயினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அதற்காக வந்து நடப்பது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அடுத்தது 24, லடாக்கினுடைய மாவட்டங்களுடைய எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்படுகிறது உயருகிறது. ஓகேங்களா, 7 லடாக்கினுடைய மாவட்டங்கள் எத்தனையாக உயருகிறது அப்படின்னா 7. லடாக் யூனியன் பிரதேசத்தில் 5 புதிய மாவட்டங்களும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறார். அதனுடைய பெயர்கள் பார்க்கலாம். ஜன்ஸ்கர், ட்ராஸ், ஷாம், நுப்ரா, சங்தங் அப்படின்றது ஏற்கனவே ஒரு 2 மாநில மாவட்டங்கள் என்பது இருந்துச்சு. தற்பொழுது 7ஆக அது உயர்த்தப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதோட வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அகழாய்வு பணிகள் வேகமாக பார்த்து முடிச்சிடலாம், யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. சிதைந்த முதுமக்கள் தாளிகள், சுடுமண் பொம்மை, வட்டச்சில்லுகள், கெண்டி மூங்கில்கள், உடைந்த அகல் விளக்குகள், ராஜராஜன் காலத்து செப்பு நாணயம், ஆங்கிலேயர் காலத்து செப்பு நாணயம் போன்றவை எல்லாமே வந்துட்டு இந்த கடலூரினுடைய வாழப்பட்டு தென்பெண்ணை ஆற்று பகுதிகளில் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு தகவலாக பார்த்துருக்கோம். அடுத்தது தமிழ் வாழ்க வடிவத்தில் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருக்குது. எங்கே அப்படின்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை அப்படின்ற இடத்துல கரைகளில் சுருங்கண்டல் அலையாத்தி மரக்கன்றுகள் நடவப்பட்டிருக்குது வனத்துறையினுடைய சார்பில். கிட்டத்தட்ட 1,20,20 ஹெக்டேர் பரப்பு அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி துறைக்காடு 50 ஹெக்டேர் பரப்பில் 22 லட்ச ரூபாய் செலவில் 65 மீட்டர் நீளம் 13 மீட்டர் அகலத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. அடுத்தது கலைஞர் என்னும் தாய் என்ற நூலை வந்து அமைச்சர் வேலு அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது வந்து அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட அவருடைய சொந்த நினைவுகளை வந்து அதில் எழுதியிருக்கிறாரு. இது மு.க. ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது டச் கிராண்ட் பிரிக்ஸ். இதில் வந்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா லேண்டா நோரிஸ் அவர்கள் மெக்லரான். அடுத்து 2ஆம் இடம் மேக்ஸ் வெஸ்டாபன் வந்து ரெட்புல்லினுடைய டிரைவர் வந்து வந்திருக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே, ஒன்றிய அமைச்சரை வந்து சில விஷயங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 28,606 கோடி 12 தொழில் நகரங்கள் தேசிய தொழில் வழித்தர மேம்பாட்டு திட்டம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 6 முக்கிய தொழில் வழித்தடங்களில் உற்பத்தி திறன்கள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்குது. இதனுடைய இது எவ்வளோ சார் அப்படின்னா 1.52 லட்சம் கோடி அளவில் 2027க்குள்ளே வந்து இதை கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. 234 நகரங்கள் மற்றும் சிறுநகரங்கள் ஒரு 730 போன்ற விஷயங்களில் இது கொண்டு வர போகிறாங்க. இதில் தமிழ்நாட்டினுடைய நகரங்கள் ஒரு 11 நகரங்கள் இருக்குது. ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வரும்போது நம்ம பார்க்கலாம். பிரகதி 44வது ஆலோசனை குழுமம் அப்படின்றது எதற்காக சார் அப்படின்னா இந்த ஆக்கப்பூர்வமான நிர்வாகம் மற்றும் சரியான காலத்தில் திட்டங்களை செயல்படுத்தல் குறித்து இந்த ஆலோசனை குழுமம் இருக்கும். அம்ருத் 2.0 ஜல்ஜீவன் திட்டம், பிரதமரின் சூரியோதய திட்டம், நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய அம்ரித் சரோவர் திட்டங்களினுடைய செயல்பாடு குறித்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது F-16 அப்படின்றது என்ன அப்படின்னா ஒளியை விட அதிக வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் 6 விமானங்கள் வந்துட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு உக்ரைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. F-16 என்ற விமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஹில்கால்னால் என்ன சார் அப்படின்னா வாய்வழி செலுத்தும் காலரா தடுப்பு மருந்து தான் ஹில்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் பயோடெக் நிறுவனத்தால் இந்திய மருந்துகள் கட்டுப்பாடு தலைமை இயக்குனர் வந்து இந்த ஹில்கால் அப்படின்றதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்கிறார். ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். 20 கோடி டோஸ் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது ஹைதராபாத் புவனேஸ்வரில். அடுத்தது ஹைபிரிட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் திட்டங்கள் எங்கே அப்படின்னா இலங்கையினுடைய டெலிஃபிட், நைனா தீவு மற்றும் அனலை தீவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய மானிய உதவியின் கீழ் வந்து வருங்க. ஓகேங்களா. அது முதல் கட்டணமாக 92 கோடி வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இலங்கைக்கு கொடுத்துருக்குறாங்க மின் திட்டத்திற்காக. அடுத்தது தேசிய பாதுகாப்பு படையினுடைய தலைமை இயக்குனராக பி. ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மூத்த IPS அதிகாரியாக இருக்கிறார். 92 காலகட்டத்தில் பீகார் பிரிவை சேர்ந்த ஒரு IPS 27 ஆகஸ்ட் 31 வரை பதவியில் இருப்பார். அடுத்தது ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம். ஓகேங்களா. ஓகே, இதுக்கு வந்து மத்திய அரசு அனுமதி வந்து வழங்கியிருக்கிறாங்க. இது ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். அரசமைப்பு சட்ட நிபுணர் AG நூரானி 94 வயது அவர்கள் காலமாக இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே, இவர் வந்து தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக காலமாக இருக்கிறார்.
22வது சட்ட ஆணையம் 2020 பிப்ரவரியில் அமைக்கப்பட்டது. முன்னாள் நீதிபதி ரிதுராஜ் அவஸ்தி லோக்பால் அமைப்பினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிற பதவிக்காலம் 31 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம கடைசியாக சில தினங்கள் பார்க்கலாம். தேசிய விளையாட்டு நாள் என்பது ஆகஸ்ட் 29 கேப்டன் மேஜர் தயான்சந்த் பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, அதிக கோல்களை அடித்தவர் இவர் தான். அடுத்தது அணுசக்தி சோதனைகளுக்கான எதிரான சர்வதேச தினம் என்பது ஆகஸ்ட் 29. தீம் என்ன சார் அப்படின்னா பூஜ்ஜியத்திற்கான பாதை அணு ஆயுத குறைப்பில் ஐக்கிய நாடுகளின் பங்கு என்பது. அடுத்தது தேசிய சிறுதொழில் தினம் என்பது ஆகஸ்ட் 30. அடுத்தது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினம் என்பது ஆகஸ்ட் 30 தான். ஆப்பிரிக்க வம்சாவளி மக்களுக்கான சர்வதேச தினம் என்பது ஆகஸ்ட் 31. கருப்பொருள் ஆப்பிரிக்க வம்சாவளி மக்கள் நீதி மற்றும் வளர்ச்சிக்கான அங்கீகாரம். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைவு செய்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நாளையிலேருந்து நம்ம செப்டம்பர் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஒரு 7 நாள்களுக்கு நான் போட்டுருவேன். வேகமாக போகிறதுங்க காரணம் நேரத்தை குறைக்கணும். நம்ம செப்டம்பர் முடிச்சுட்டு நம்ம அக்டோபர்லாம் கரண்ட்டுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அதற்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுமே டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா, அடுத்தடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.